தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் ரைஸ் இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு ஒரு பரவலான பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் தேங்காய் சாதம் கிளறும் போது ஈஸியாக இருக்கும். 1.5 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 9 இல்லைனா 10 குண்டு வரமிளகா, அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி துருவி வைக்கணும். மிக்ஸியில் போட வேண்டாம். இந்த மாதிரி துருவி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், 2 டீஸ்பூன் சால்ட், கொஞ்சமாக பெருங்காயம் தேவைப்படும். ஒரு கடாயில் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு போடணும். கடுகு பொரிய ஆரம்பித்த உடனே லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணணும். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா மொறுன்னு வேணும் தேங்காய் சாதத்தில் நினைக்கிறவங்க வாசனைக்கு 4-5 மட்டும் இதில் போட்டுட்டு தனியாக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தனியாக எண்ணெய் இல்லாமல் வறுத்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும் தேங்காய் சாதத்தில். அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க அப்படி பண்ணலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்து வந்ததுக்கு அப்புறமா லோயஸ்ட் ஃப்ளேமில் வச்சுட்டு வரமிளகா ஆட் பண்ணிடணும். வரமிளகாவை லைட்டாக வறுத்து எடுத்துட்டு வறுத்து முடித்த அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயம் ஆட் பண்ணணும். பெருங்காயம் ஒரு 1/6 டீஸ்பூன் ஆட் பண்ணலாம். இல்லைனா உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து மட்டும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டாக கோகோனட் ஆயிலே செய்யணும்னு விருப்பப்படுறவங்களும் பண்ணலாம். அப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல லோயஸ்ட் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் போடணுன்னு விருப்பப்படுறவங்க இந்த தேங்காய் போடுறதுக்கு முன்னாடியே வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் போடணும். தேங்காய் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா 2 to 3 மினிட்ஸ் தேவைப்படலாம். நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா சாதத்தை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 1 டீஸ்பூன் அப்படி சன்ஃப்ளவர் ஆயிலோ கோகோனட் ஆயிலோ மேலே ஊற்றுங்க. அப்போ தான் சால்ட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பணியாரம் சுடுறதுக்குன்னு ஒரு கம்பி வச்சுருப்போம் இல்லையா, அது இல்லைன்னா ஃபோர்க் ஏதாவது ஒன்றத்தை வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் சாதம் ரெடி ஆகிடும். தேங்க்யூ.